இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 13 February 2026 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூபாய் 36,968 கோடி முதலீட்டில் 60,823 பேருக்கு வேலை, புதிய திட்டங்களுக்கு ஸ்டாலின் அடிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 71 தனியார் நிறுவனங்களோட நம்ம தமிழக அரசாங்கம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள், ஒரு முதலீட்டு ஒப்பந்தங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு சைன் ஒன்று நடந்திருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு தேவையான லைக் இனிஷியேட்டிவ்ஸ், அந்த ஸ்கீம்ஸோட இந்த ஃபேக்ட்ரிஸோட இனிஷியேட்டிவ்ஸ்லாம் நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு 60,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எப்போது இந்த முதலீடுகள்லாம் ஈர்த்தாங்க அப்படின்னா, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்ற கொஷின்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த முதலீட்டர் மாநாடுலாம் நடந்துச்சு இல்லையா, தூத்துக்குடி, ஒசூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் நடந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அப்போது சைன் பண்ண ஒப்பந்தங்கள் மூலமாக இப்போது இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம முதல்வர் ஜெர்மனி போயிருப்பார் 2024 இல்லையா. ஸோ அப்போது பண்ண சில பெண்டிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இப்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது முக்கியமாக எங்கெங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருச்சி, விழுப்புரம், தருமபுரி, ராணிப்பேட்டை இந்த மாதிரி மாவட்டங்களில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் நம்ம முதல்வர் என்ன பேசியிருக்காருன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், 11.19% பொருளாதார வளர்ச்சி இருக்குது. ஸோ அதே மாதிரி $1 trillion பொருளாதாரம் 2030 இலக்கை வச்சுட்டு நம்ம போயிட்டுருக்கோம். அதை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா, ராகுலை நீக்க தீர்மானம் பாஜக எம்பி. ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஓம் பிர்லாவை நீக்கிறதுக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க எதிர்கட்சிகள். ஸோ அதுக்கு பதிலடியாக அவங்க கொடுக்கணுன்றதுக்காக ஒரு பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே அப்படின்றவர் ராகுலை நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. சரியா, ஸோ இது என்னன்னு பார்ப்போம். இது எப்படி போகுதுன்னு தெரியல. இந்த அரசியல் நம்ம எல்லாம் ஸ்கெப் பண்ணிக்கலாம் எனக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு திறப்பு விழா ஒன்று இருக்குது. ஒரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக சிலதை திறந்து வைக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுடைய சிலை ஈரோட்டில் திறக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சென்னை மாகாணத்தோட முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ப. சுப்பராயன் அவர்களுடைய சிலை நாமக்கல் மாவட்டத்தில் திறக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி போராட்ட தியாகி நம்ம சின்னசாமி இருக்கார் இல்லையா, கீழ்ப்பூர் சின்னசாமி, அவருடைய ஒரு அரங்கம், அவர் பேரில் ஒரு அரங்கம் அரியலூரில் கட்டியிருக்காங்க. ஸோ அதையும் திறக்கிறாரு. அதே மாதிரி காவிரி மீட்பு குழுவில் போராடி வரும் விவசாயிகள் நலனுக்காக பாடுபட்டவரான சி. முத்துசாமி அவர்களோட சிலை கரூரில் திறக்கப்படுது. ஓகே, ஸோ இது ஒரு ஆடாக கொடுத்துருக்காங்க நமக்கு. சரி, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு ஆப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, தமிழக அரசால் நடத்தப்படும் அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பது, நுழைவுச்சீட்டு, பாடத்திட்டங்கள் பதிவிறக்கம், மாதிரி வினாத்தாள் என அனைத்து விதமான நடைமுறைகளையும் கைபேசியில் எளிதாக கையாளும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வுக்களம் அப்படின்ற ஒரு மொபைல் ஆப். ஸோ நமக்கு தேவையான லைக் அசிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம் அப்ளிகேஷன், ஓகே, சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஹால் டிக்கெட்டு, ஸோ இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ஒன்று நம்ம தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு. அது பேர் பார்த்திங்கன்னா தேர்வுக்களம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் தங்களை மேம்படுத்திக்கிறதுக்காக ஏஐ டெக்னாலஜிஸ்லாம் படிக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்பெஷலைஸ்டு வெப் போர்ட்டலும் இன்றைக்கி தொடங்கி வைக்க போகிறாங்க. சரிங்களா, ஸோ இன்றைக்கி அந்த விழா இருக்குது, அதில் தொடங்கி வைக்க போகிறாங்க நம்ம ஸ்டாலின் அவர்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வந்தோம்னா நார்மல் அரசியல் செய்திகள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லாதது. ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, இறுதிநிலை புற்றுநோயாளிகளுக்கு நல்ல ஆதரவு மையம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இந்த கேர் சென்டர்ஸ், ஓகே, கேன்சர் ட்ரீட்மெண்ட் கேர் சென்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டாக சிலது இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி சிட்டிஸில் இந்த மாதிரி அதாவது கேன்சர் ஒரு 3 ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டு அவங்களால உயிர் வாழ முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, அந்த மீதி இருக்கிற காலத்தை அவங்க ஒரு இதுவாக ஒரு ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கான ஒரு கேர் சென்டர் மாதிரி நிறைய ப்ரைவேட் கேர் சென்டர்ஸ் இருக்குது. ஓகே,
ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி கேர் சென்டர்ஸை நம்ம இலவசமாக கொடுக்கலாம். நம்ம ஏழ்மையில் இருக்கிற புற்றுநோயாளிகளுக்கு ஒரு இலவசமாக தரலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முன்மாதிரி திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. ஓகே, ஸோ அதை பற்றின சில நியூஸஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. அது எங்கே வரப்போகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது யார் பண்ணுறாங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அவங்களோட சார்பில் தாம்பரத்தில் நெஞ்சக மருத்துவமனை வளாகத்தில் இந்த ஒரு கொரோனா காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இது என்னென்னா, நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் 1,00,000க்கும் மேற்பட்டோருக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா லட்சத்தில் ஒரு 16.7% பெண்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய் வருது. ஓகே, லட்சத்தில். அதேமாதிரி ஆண்களுக்கும் லட்சத்தில் பார்த்திங்கன்னா 13.6 பேருக்கு இந்த வாய் புற்றுநோய் டியூ டு ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி நல்லாதரவு மையங்கள் கண்டிப்பாக தேவை. அதுவும் கவர்மெண்ட் சார்பில் இதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தாம்பரத்தில் இந்த ஒரு கேர் சென்டர் ஒன்று அமைய போகுது. ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கோங்க எத்தனை பர்சன்டேஜ் இதுவாகுது, எவ்வளோ பேர் வருஷத்துக்கு எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க, எங்கே கொண்டு வர போகிறாங்க சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது யார் ரன் பண்ண போகிறாங்கன்னா அண்டர் சென்னை மருத்துவக் கல்லூரி. ஓகே, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் வந்து இன்றைக்கி இந்த போர்ட் ஆஃப் பீஸ் நம்ம ட்ரம்ப் கொண்டு வந்திருப்பார் இல்லையா, அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் டாவோஸ் சிட்டியில் நடந்துச்சு சுவிட்சர்லாண்டில். அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு அதை பற்றி அவ்வளோ தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா எகிப்து பிரமிடுகளில் 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டுகள். ஸோ ரீசெண்டாக நம்ம நேற்று ஆக்சுவலாக இந்துவில் இது ரிப்போர்ட் ஆகிருக்கு, இப்போ இன்றைக்கி தான் தினமணியில் வந்திருக்கு. ஸோ என்னென்னா வந்து எகிப்தில் வந்து நம்ம தமிழக குழு வந்து எகிப்த் பிரமிட்ஸில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அங்கே இருக்கிற கல்லறைகளில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழோட பிராமி எழுத்து பொறிச்ச சில கல்வெட்டுகள் வந்து கிடச்சிருக்கு. சரியா, இது வந்து 2000 ஆண்டு பழமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த பிராமி எழுத்துக்கள் இருக்குது எப்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இது என்ன காட்டுதுன்னா தமிழகத்துக்கும் எகிப்துக்கும் இருக்கிற அந்த ட்ரேடை வந்து காட்டுது இல்லையா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சிகை கொர்க்கன் என்ற தமிழ் வணிகரின் பெயர் 5 வெவ்வேறு பிராமி பிரமிடுகளில் 8 முறை இடம்பெற்றிருப்பதும் அறியப்பட்டிருக்கிறது. ஸோ சிறை கொற்றன் அப்படின்ற ஒரு பேர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரோமானிய காலத்திலே நம்ம கடல் கடந்து இவ்வளோ வணிகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உலகமயமாக்கல்லாம் வணிகம் பண்ணியிருக்கோன்றது நமக்கு பெருமைப்படைய விஷயம் அப்படின்னும் நம்ம அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியிருக்கார். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து இந்த முழு நேர டிஜிபி வந்து ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அந்த லிஸ்ட்டை வந்து நெக்ஸ்ட்டு யாருன்ற லிஸ்ட்டை வந்து நம்ம யூபிஎஸ்சிக்கு சப்மிட் பண்ணணும்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நேற்று. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம பார்த்த செய்திகள் தான் இருந்துச்சு. நேற்று நாடாளுமன்றத்துலேயும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விவாதங்கள் நடக்கலை. முக்கியமாக இருந்ததுன்னா அந்த தொழில்துறை சட்டங்கள் 4 சட்டங்கள் புதுசாக கொண்டு வந்தாங்க இல்லையா, 29 சட்டங்களுக்கு புதுசாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக. ஸோ அது வந்து மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் வந்து நிறைவேறியிருக்கு. ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம். இப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா இன்றைக்கி நேற்று அந்த தேர்தல் நடந்து பெற்றிருக்கு. ஸோ இது வந்து அந்த கட்சி தாரிக் ரஹ்மான் அவருடைய கட்சி வந்து முன்னிலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, வேர்ல்டு லெவலில் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான நியூஸஸ். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.